ஏன் மறுபடியுமா? யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேலூர் தான் போகிறோம். வேலூரில் வந்து பைக் வந்து ஷிஃப்டார் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப நாளாக வந்து பைக்கை வந்து யூடியூப் ஐடி போடணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் டைம் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு சண்டேயில் எங்கேயாச்சும் விளாக் போவேன். இந்த சண்டே விளாக் போகலான்னு பார்த்தேன், என்னென்ன தெரியல, போகிறேன். பட் ஆனால் போன சண்டேவும் அதே மாதிரி தான். போன சண்டே ரெயின் வந்துச்சு, மழை வந்துச்சுட்டு அதனால் போகாமல் விட்டேன். இந்த சண்டே சரி போகலாம் எதனா ஒரு பிளாக் பிளேஸ் தேடலான்னு தேடுறேன். பட் ஆனால் எந்த இடமும் தெரியல. தேடி பார்த்தா ஒன்று போனோம், ஒன்று ரொம்ப லாங்காக போனோம். இல்லை அப்படின்னா ஏலகிரி தான் போனோம். ஏலகிரி நம்ம ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோம். பட் ஆனால் அங்கே வந்து இன்னும் ஒரு சில இடத்துக்கெல்லாம் நான் போகல. இந்த தீம் பார்க் போனோம் இல்லைங்களா, சுப்ரியாத்தான் அப்புறம் ரீசெண்டாக அந்த மாதிரியான தீம் பார்க்கு, அது பார்க்கு, இந்த ஜூ மாதிரி அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கான். நான் இன்னும் அவங்க எதுவும் போனதில்லை. நெக்ஸ்ட் சண்டே வந்து வாங்க எங்கேயாச்சும் போடுவேன். இப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த சண்டே வந்து ஏற்காடு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன். எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. பட் ஆனால் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பிளான் பண்ணால் உடனே ஏதாச்சும் ஒன்று மாற்றிப்பேன். அப்பப்போ அந்தந்த செகண்டுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பிளானை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். வாங்கலாம், முடிஞ்சால் நெக்ஸ்ட் சண்டே ஏற்காடு கண்டிப்பாக போனேன். எனக்கும் ஆசை தான். பட் ஆனால் டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் வேலூர் 16 கிலோமீட்டர். சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? மறுபடியுமா? பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. வேலூர் ஏர்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா இங்கே தான். இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கார்னர்லேருந்து அது தெரிகிற ஃபுல்லாக வந்து அந்த வேலூர் ஏர்போர்ட் தான். இது வரைக்கும் அங்கே ஃப்ளைட் அது இதுன்னு இறங்கி நான் பார்த்ததில்லை. பார்க்கணும்னு ஆசை தான். பட் ஆனால் என்ன
இன்னும் ஒர்க் இன் ப்ராசஸ்னே சொல்கிறாங்க. ஒரு சில பேர் அப்பப்போ ஏதாச்சும் சின்னதாக வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் என் கண்ணால் இது வரையும் பார்த்ததில்லை. நல்லா இருக்கும். நம்மளும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃப்ளைட்டில் போனால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம், அதுக்கும் ஒரு நாள் வரும். என்ன என்னுடைய சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணோம். ஆனால் கூடிய சீக்கிரமாக போயிடுவேன். இதுதான் வெள்ளூர் ஏர்போர்ட்டுடைய எண்டு ஆனால் இங்கே தான் ஸ்டார்டிங்கு. நம்ம ஃபஸ்ட்டு காட்டினது அந்த இடம் தான் எண்டு. இதுதான் என்ட்ரன்ஸு. ஸ்டிக்கர் ஷாப்புக்கு வந்து நான் கால் பண்ணேன். மார்னிங்கில் ஒரு 3 டைம் கால் பண்ணேன், கால் எடுக்கலை. பட் கூகுள் மேப்பில் பார்க்குறப்போ ஷாப் ஓப்பன் அப்படின்னு தான் காட்டுது. க்ளோஸ் வந்து 10:30 காட்டுது. 10:30 மணிக்கு க்ளோஸ்ன்னு காட்டுது. பட் ஆனால் நம்ம நல்ல நேரமோ கெட்ட நேரமோ எப்படி இருக்குன்னு தெரியல. நமக்கு முன்னே ஆல்ரெடி யாராச்சும் வெயிட்டிங்கில் இருந்தால் சுவாகா தான். நம்ம நல்ல நேரம் ஷாப் ஓப்பனில் இருந்து யாரெல்லாம் ஸ்டிக்கர் பண்ணி தராங்க அப்படின்னு சொன்னாக்கா ஓகே தான், ஸ்டிக்கர் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவ்வளோ தூரம் வந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் வேஸ்ட். நேரம் இது எப்படி இருக்குன்னு தெரியல. ஷாப் அங்கே போயிட்டு பார்க்குறேன். அவ்வளோ சகாஷம் நினைக்கிறேன். கேட்கலாம் வச்சுட்டு என்னோட பிச்சை நான் போயிட்டு 2 மட்டும் எடுத்தேன். ஓகே.
ம் ம் அனுப்பிச்சிட்டா ம் காலையில் கூட எடுத்து கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர சொல்லு. எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன தெரியும்னா நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். டாக்டர் எந்த நேரத்தில் எப்படி இருக்காங்க, 2 பேரும் ஒரே கட்டணும். ம் 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 அது யாருன்னு தெரியாது. பேர் சொன்னால் என்ன பார்த்து தெரியும். அவ்வளோதான் guys. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா பைக் வந்து நம்ம ஸ்டிக்கர் வந்து பண்ணி முடிச்சாச்சு. பைக்கில் ஸ்டிக்கர் என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்த்தோன்னா யூடியூபுடைய ஐடி, அப்புறம் இந்த காருக்கான ஸ்டிக்கர், அப்புறம் இங்கே வந்து டெவிலில் போட்டிருக்கோம். அப்புறம் பேக்கில் வந்து 46 போட்டிருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஃபுல்லாக கிளியராக தெரியுதானு எனக்கு தெரியல. நான் வந்து நாளைக்கு காலையில் ஒரு ஷார்ட் வந்து நான் கவர் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு 2 டேஸ்க்கு வந்து நான் வீடியோ வந்து எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இன்னொரு பார்ட் வந்து வச்சுருக்கோம். அதுலேயும் வந்து நம்ம ஸ்டிக்கர் தான் பண்ண போகிறோம். பட் ஆனால் என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அந்த ஸ்டிக்கரிங்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை முடிச்சுட்டு நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். அந்த ஃபினிஷ் வந்து பாருங்கள். ஃபோட்டோ அப்லோட் தான் முடிச்சு ஃபோட்டோ வச்சு எடிட்டிங் பண்ணி நம்ம பைக்கில் வந்து போட போகிறோம். பட் ஆனால் அது வந்து என்ன ஃபோட்டோ யாருடைய ஃபோட்டோ அப்படின்றத நம்ம வந்து சொல்ல மாட்டோம். அதை வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள். அதை